Praise the Lord. Praise the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. May the Lord our God be glorified. இந்த நாளிலே தேவனுடைய சன்னிதானத்திலே அனுதினம் அன்னாமலமாக கடந்து வர தேவன் தந்த விலையேற பெற்ற கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். Let us praise the Lord because He has brought us today by this Anudana manna. எல்லா விதமான நாச மோசத்துக்கும் விலக்கி தேவன் நம்மை பாதுகாத்த கிருபைக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Let us magnify the Lord because He has brought us, because we have brought us and protect us from all evil. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. இந்த நாளோட அனுதினம் மன்னா ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். Today's Anudana manna is Haggai. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Chapter 2 verse 9. ஆகாய் 2:9. Haggai chapter 2 verse 9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். The glory of this latter temple will be greater than the former, says the Lord of hosts, and in this place I'll give peace, says the Lord of hosts. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, All you hearing this God's children, தேவனுடைய ஆலயத்தை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். the glory of God is God's temple is being seen in this verse. ஆமென். இந்த தேவனுடைய ஆலயம் என்பது The Lord's temple means அது மகிமையால் நிரம்ப வேண்டும். it should remain there with glory. ஆலயத்தில் தேவனுடைய மகிமை எப்போதும் இருக்க வேண்டும். In His temple there should be glory. ஆமென். அப்ப முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் The former temple, பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை அது பெரிதாய் இருக்கும். the glory of this latter temple will be greater. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவன் நம்மை ஊழியத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு வந்திருக்கலாம். He may lead us in this pastor like this. அநேக இடரல்கள் நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே வந்திருக்கலாம். In this pastor type way, we will have many problems. ஆனால் தேவன் ஒவ்வொரு பிரச்சனையாக மாற்றி போட்டு ஆலயத்தினுடைய முந்தின ஆலயத்தை காட்டிலும் முந்தின தேவாலயத்தை காட்டிலும் முந்தின திருச்சபை காட்டிலும் பிந்தின திருச்சபையினுடைய மகிமை அது பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். And the Lord of God is saying the glory of this latter temple or latter church will be greater than the former one. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. ஈசாக்கு கிணறை தோண்டுகிறார். Isaac digs a well. அல்லது ஸ்தோத்திரம், அவர் முதல் கிணறை தோண்டும் போது அதற்கு பிரச்சனை உண்டு பண்ணுகிறார்கள். When he did the first well, people came fighting around him. இது எங்களுடைய கிணறு என்று பிரச்சனை உண்டு பண்ணுகிறார்கள். They are fighting saying that it is our well. இரண்டாவது கிணறை போய் துறவு தோண்டுகிறார். He digs up another well. அதற்கும் பிரச்சனை உண்டு பண்ணி எடுக்கிறார்கள். For that they fight and takes the well away. மூன்றாவது ஒரு கிணறை வெட்டும்போது when he digs the third well, அதற்கு யாருமே எந்த பிரச்சனையும் பண்ணவில்லை. for that nobody came to fight against him. அதற்கு அவர் பெயரிடுகிறார், ரெகோபோத் என்று பெயரிடுகிறார். So for that he called this well Rehoboth. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல பிரச்சனைகள் வந்திருக்கலாம். In our life may this problem will come in our life. முதல் ஆலயத்தை கட்டும்போது முதல் ஆலயத்தை அவங்க நடத்தி கொண்டிருக்கும் போது அதற்கு பிரச்சனை பண்ணி அதை எடுக்கலாம். When we bring the first church, the people will fight and take this church. இரண்டாவது சபையை நிறுவி நாம் நடத்தி கொண்டிருக்கும் போது அதையும் அவர்கள் நம்மிடத்திலிருந்து அபகரித்து எடுக்கலாம். In a second church also they will be able to take it. மூன்றாவது தேவாலயத்தை கட்டும்போது அதற்கு தேவனால் ரெகோபோத் என்ற பெயரை தந்து நம்மை நடத்தி வருவதை வேதத்தின் மூலமாய் அதை நிச்சயிக்க தேவன் கிருபை செய்கிறார். He gives us grace for the third church. He gives us grace by calling it Rehoboth. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அதான் முந்தின ஆலயத்தை காட்டிலும் so that the former பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை the glory of the latter temple அது பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். shall be greater than says the Lord of hosts. அவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். And in this peace I will give you. ஆமென். இந்த பெரிதான கிருபை இருக்கிற இந்த புதிய தேவாலயத்திலே ரெகோபோத் தேவாலயத்திலே தேவன் மிகப்பெரிய சமாதானத்தை கட்டளையிடுகிறார். He gives us peace in this very big Rehoboth church. ஆமென். அதான் 20வது வருடத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறார்.
He brings us to the second அநேகர் நினைக்கிறான் இவன் முடிந்து போனான், இவன் அழிந்து விட்டான், இனி எழும்பவே மாட்டான் சொன்ன இடங்களில் தேவன் நம்மை நிலைநிறுத்தி ரெகோபோத்தாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. He gives us strength when the people say he will not live, he will die forevermore, and when we will live forevermore. ஆமென். இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமா நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பிந்தின ஆலயம் இப்போதுள்ள ஆலயம் அது பெரிதா இருக்கும். இந்த ஆலயத்தில் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறார். That is why the Lord is saying today in this early morning, he is saying the latter temple will be greater than the former temple, says the Lord. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முந்தின வேளை நினைக்க வேண்டாம். Do not think about the former people. வந்துட்டு போனவங்களை நினைக்க வேண்டாம். Do not think about those who went. ஸ்தோத்திரம். தேவன் புதிய காரியங்களை செய்ய அவர் பலனுள்ள தேவனாய் இருக்கிறார். He gives us strength to do new things. அவர் கர்த்தர் பெரியவர். He is the living God. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். Let us close our eyes and pray. Our heavenly Father, we thank you for this wonderful day. We thank you for this early gift you give us, Lord. Thank you for bringing us Praise to this the Lord. another manner. Lord, as you are the King, the Lord of hosts, please, as our later temple is greater than the before one, Lord, give us peace to this church, Lord. I pray in the name of Jesus, Amen. ஆமென். நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தைய ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி இந்த பிந்தின ஆலயத்தில் கர்த்தருடைய சமாதானத்தின் கட்டளையிடுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் நம்முடைய வார்த்தையின்படி எங்களோடு நீர் பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதை நாங்கள் தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த நாட்கள் நிறைவேற்றுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கட்டளையிடும் கிருபையை கட்டளையிடுவீராக. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 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 God bless you. God bless you. Praise the Lord.